இன்றைக்கி தைப்பூசம். காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குமர கோயிலுக்கு போயிட்டேன். குமர கோயிலில் பார்த்தா சரி கூட்டம். சரி முருகருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு பார்த்தாக்கா 10:30 போனேன். யமகண்டம் முடிஞ்சோன்னா 10:30 போனேன். பார்த்தா வரையில் பார்த்தாக்கா மணி 1 ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. இப்போ தான் அவசரம்னு வந்துட்டு சமைக்கிறதுக்காண்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காலையிலே பூஜை ரூமில் 2 விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டேன். பாருங்கள், எல்லாம் இப்போ தான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. சமைச்சு சாம்பிராணி போடணும். இந்த பாருங்கள், காய்கறியெல்லாம் எல்லாம் வாங்கி வச்சுட்டு தான் நான் போயிருந்தேன். தைப்பூசத்துக்காண்டி சமைக்கிறதுக்காண்டி புது ஏனமெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். வாங்கி வச்சுட்டு போனேன். இப்போ மணி 1:15 ஆகிடுச்சு. இன்னும் அவசரம் இனிமேல் தான் சமைக்கணும். பாருங்கள், இன்றைக்கி பருப்பு பாயசம் தான் வைக்க போகிறேன். இந்த பாருங்கள், அதுக்குள்ளே ஜாமான்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இது என்ன பருப்புன்னு பார்த்தாக்கா இந்த பாருங்கள், பாசிப்பருப்பு, பைத்தம்பருப்பு பாருங்கள். இதை வச்சு தான் இன்றைக்கி பாயசம் வைக்க போகிறேன். காலையில் 2 விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு சாமிக்கெல்லாம் பூ போட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு குமர கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். இந்த பாருங்கள், அர்ச்சனையெல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்னும் சமைக்க போகிறேன். சமைச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சைடு உலைய வச்சு விட்டுட்டேன், ஒரு சைடு பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு, வச்சு விட்டேன். உளுந்து இன்னும் ஊறல பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் ஊறுறதுக்கு. எங்கள் வீட்டுக்காரங்க கோயிலில் கூட்டத்தை பார்த்தோன்னா வெளியவே நின்று சாமியை கும்பிட்டுட்டு என்னை இறக்கி விட்டுட்டு நான் வண்டிக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. நம்ம வடையை போட்டோம்னாக்கா வடை சுட்டதுக்கப்புறம் அப்படியே சாம்பிராணி போட வேண்டியது தான். இப்போ வடை போட்டுக்கிட்டு இருக்கேன். டைம் வர அழிஞ்சிட்டு இருக்கு. வடையை போட்டுக்கிட்டு வடையை எடுத்துகிட்டு சாம்பிராணி போட்டுருவோம். நம்ம வடை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்கள், இந்த வடையை சுட்டுட்டு சாம்பிராணி போட வேண்டியது தான். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிட்டு. இந்த பாருங்கள், சோறு, குழம்பு, பருப்பு பாயசம், முட்டைக்கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், நான் அப்பளம் மட்டும் வறுத்துட்டு சாம்பிராணி போட வேண்டியது தான். வடை வெந்துக்கிட்டு இருக்கு. இப்படி சாம்பிராணி போட்டாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. தச்சுக்கு பூசி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்கள், எல்லாம் இன்றைக்கி சிம்பிளாக தாங்க செஞ்சேன். 2 தொட்டுக்க வச்சு பாருங்கள். இதாங்க அதான் எங்கள் பூஜை ரூமு. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க எல்லா வீடியோவிலையும். பாருங்கள், இதான். சரி, நான் போய் காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்துடுறேன். முருகருக்கு வெத்தலை தீபம் ஏற்றி வச்சுருக்கேன். இதான் காக்காவுக்கு சாப்பாடு கொண்டு வச்சுட்டு வந்துடுறேன். இதோட இன்னைக்கு தைப்பூச விரதம் முடியுது. அந்த காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு வந்துடுறேன்.